நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அபி இருக்காங்கல்ல, அபி வந்து சுடர வந்து அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம அபிக்காக போய் நம்ம சுடர் வந்து அந்த பசங்கள வந்து வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வீட்ல வந்து அபி வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கவின் வந்து சொல்றாரு, "இன்னைக்கு பிடி பீரியட்ல வந்து செம்மையா போச்சு" அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அங்கிட்டு பார்த்தா காவியா வந்து, "இன்னைக்கு எனக்கும் சூப்பரா போச்சு" அப்படி இப்படின்னு அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்தோனே அபி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து அந்த பக்கம் போன எழில் வந்து கேட்டுறாரு. "ஏய் அபி என்னாச்சு? அவங்க பாட்டுல சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள பிடிச்சு ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன் டாடி நீங்கலாம் எனக்கு டாடி தானா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நான் எத்தனை ஃபோன் போட்டேன் எடுத்தீங்களா? என் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாது டாடி. நீங்க பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்காங்க. "ஐயோ! ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் வந்து ஃபோன சைலன்ட்ல போட்டிருந்தேன். கவனிக்கல அபி சாரி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "போங்க டாடி உங்களுக்கு நான் முக்கியம் கிடையாது. உங்க வேலை தானே முக்கியம். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுடர் வந்து வந்துடுறாங்க. "ஏய் அபி எதுக்கு அப்பாவ திட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. "இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம என்னோட இதில வரக்கூடாது. ஒழுங்கா கிளம்பிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் என்ன வயசுக்கு மூத்தவங்க கிட்ட வந்து எப்படி பேசணும்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழில் வந்து திட்டுறாங்க. "அப்பா இங்க பாருங்க யார் யாருக்கு மரியாதை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நான் மரியாதை குடுப்பேன். கண்டவங்களுக்கெல்லாம் என்னால மரியாதை குடுக்க முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சார் சார் விடுங்க சார். எதுக்கு சார்? அபி வந்து சின்ன பொண்ணு. அவளுக்கு வந்து கொஞ்சம் பக்குவம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால அவ அப்படி பேசலாம். அதனால நம்மளும் அவள வந்து திட்டக்கூடாது சார். நீங்க விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. உடனே அபி வந்து தனியா போய் உட்காந்து ஃபீல் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அஞ்சலி வந்து சொல்றாங்க, "சுடர் நீ கிளம்பு. அபி கொஞ்ச நேரத்துல அவளாவே சரியாயிருவா" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. மறுநாள் அபி வந்து திருப்பியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க போகிற வழியில் அந்த 3 ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்களா, அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. திருப்பியும் வந்து அபிகிட்ட வந்து இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்கே பாருடா திருப்பி வந்துட்டா, இன்றைக்கும் தனியாக தான் வந்திருக்கா. நேற்று நம்ம குடைச்சல்ல வீட்டிலேருந்து ஆளை கூட்டு வருவான்னு பார்த்தேன். இவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னது உண்மைதான் போலயே. இவளை என்னனாலும் பண்ணலாம் போலயே. ஏய் இங்கே பாரு என்ன ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்க" அப்படி இப்படின்னு டீஸ் பண்ணிடுறாங்க. டீஸ் பண்ணி அவளை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அபி வந்து கோவப்பட்டு அடிக்க போவாங்க. அப்போ அவங்க கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அடி போட்டுரும் கையில். வீட்டில் வந்து ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம சுடர் வந்து பார்த்துருவாங்க. வந்துட்டு, "ஏய் என்னாச்சு அபி சொல்லு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "உனக்கு இது தேவையில்ல நீ போ என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் என்ன இங்கே பாரு தேவையில்லாமல் உன் பிரச்சனை என் பிரச்சனைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் உன்னோட அம்மா சரியா? ஒழுங்கு மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "யார் நீ அம்மாவா? நீ எல்லாம் எனக்கு அம்மா கிடையாது. எனக்கு இருந்த ஒரே அம்மா இந்து அம்மா தான். அவங்க இப்போ இல்லை சரியா? தேவையில்லாமல் வந்து நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காத. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி நான் அட்வான்டேஜ் எடுக்கல. உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்காங்க. அடுத்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அபி வந்து. "காலேஜில் வந்து 12ஆம் பசங்க வந்து இப்படியெல்லாம் என்னை வந்து இது பண்ணுறாங்க, கீழே தள்ளி விட்டாங்க, கையிலலாம் அடிபட்டுருச்சு" அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா நீ உடனே என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அபியை வந்து கூட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அபியை வந்து அந்த ரவுடி பசங்க கிட்ட வந்து அனுப்பி வைக்காங்க. அவங்க பாடுறா எவ்வளோ தைரியமாக இருந்துக்கிட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து டீஸ் பண்ணிவிட்டு நம்ம இவங்கள அடிச்சிடுறாங்க. யார் நம்ம அபியை அடிச்சிடுறாங்க. டக்குன்னு வந்துக்கிட்டு நம்ம இவங்க சுடர் வந்து என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. என்ட்ரன்ஸ் ஆகி 3 பசங்களையும் அடி வெளுன்னு வெளுத்து விட்டுறாங்க. "ஐயோ விடுங்க மேடம் எங்களை விட்டா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இப்படி டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்டா இருங்கடா போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லவாடா" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஐயோ வேண்டாம் மேடம் நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு ஒழுங்கா அபிகிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடிடுங்க. இல்லைன்னா பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லி கொடுத்து உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி நான் டிசி வாங்கி கொடுத்துருவேன்டா" அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அபின்னு சொல்லிட்டு 3 பசங்களும் மன்னிப்பு கேட்டு இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டேயும் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க. அடுத்து வந்து "வா அபி" அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நம்ம அபியை வந்து இவங்க சுடர் வந்து வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அபி வந்து சுடர் ஃபேஸையே பார்த்துட்டு வராங்க. எத்தனை டைம் வந்து நம்ம அவளை வந்து திட்டியிருப்போம். ஆனால் நமக்காக இந்த டயத்தில் வந்து நிற்கிறது அவள் ஒருத்தி தான் அப்படி சொல்லிட்டு அவங்களும் நம்ம சுடரை பற்றி நினச்சிக்கிட்டே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அபி வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் கேட்குறாங்க. அபி வந்து சொல்கிறாங்க, "சுடர் இன்னைக்கு எனக்காக வந்து அந்த ரவுடி பசங்களை வந்து அடி வெளுத்துட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பாத்தியா சுடர் வந்து எவ்வளோ நல்லவ, அவளை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம காவியா வந்து சொல்கிறாங்க, "ஆமா அபி அன்னைக்கு சுடர் மட்டும் வரலைன்னா நான் இந்நேரம் உங்ககிட்ட முன்னாடி இருந்திருக்கவே மாட்டேன். அப்படியே என்னோடய உயிரையே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஆயிடுச்சு. இப்போ என்னை காப்பாற்றினதே வந்து சுடர் தான். சுடரை வந்து நீ புரிஞ்சு ஏற்றுக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவினும் சொல்கிறாங்க, "ஆமாம் சுடர் வந்து நம்மளை கேர்டேக்கராக இருக்கும்போது எப்படி பாசமாக பார்த்துக்கிட்டாலோ அதே அளவு தான் இப்போயும் நம்ம மேலே பாசமாக இருக்கா. நீ வந்து சுடரை ஏற்றுக்கிறதா நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அட்வைஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க.
இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்க. சுடர்கிட்ட எல்லாமே ஓடி வராங்க. "சுடர் நம்ம எல்லாம் சேர்ந்து தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம சேர்ந்து தூங்கலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன அபி தான் காணும்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "அபி என்னாச்சு? அபி இப்போ ஓகே தானே?" அப்படிங்கிற மாதிரி சுடர் வந்து கேட்குறாங்க. ஓகே தான். உன்னைய பற்றி தான் அவங்ககிட்ட இப்போ பேசிட்டு வரோம்." அப்படின்னு சொல்கிறாங்க கவின். "என்ன பேசுன?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், "இல்லை சுடர் வந்து ரொம்ப நல்லவன். நாங்கள்லாம் சுடர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். நீயும் பழைய மாதிரி பேசுன்னு சொன்னோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அபி என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை அபி வந்து எதுவுமே சொல்லலை, சரின்னு சொல்லலை, இல்லை மாட்டேன்னு சொல்லலை, அமைதியாகவே இருந்தா. சரி யோசின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அபி வரட்டும், நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல தூங்கிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூங்க வைக்காங்க. பின்னாடி வந்து நம்ம சுடரை வந்து யாரோ கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அபி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. "சாரி சுடர், என்னை மன்னிச்சிரு. நான் வந்து உன்னை எத்தனையோ தடவை வந்து திட்டியிருக்கேன், அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து நின்னையில அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே குழந்தை எல்லாருமே வந்து ஒன்றா வந்து சுடரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்து இந்து வந்து பெருமைப்படுறாங்க. "இப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். என் குழந்தைகளும் உன்னை ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சுடர் இனிமேல் வந்து என் குழந்தைகளுக்கு நீ தான் அம்மா." அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில் நின்று சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.